வணக்கம். மென் செய்திகள். மதுரை புது விளாங்குடி கணபதி நகர் தாமரை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலில் வரலட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் நாகதேவதை அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் பய பக்தியுடன் அம்மனை தரிசனம் செய்தனர். எல்லாருமே கொஞ்சம் சேர்ந்து நிக்கலாம் வாங்க. கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். குடும்பத்தில் செல்வ வளம் மகிழ்ச்சி பெருகவும் கணவன் மனைவி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டியும் பெண்களால் கடைபிடிக்கப்படும் முக்கியமான பூஜைகளில் வரலட்சுமி பூஜையும் ஒன்று. மஞ்சள், குங்குமம், மலர்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் அலங்கரித்து ஸ்ரீ தேவி கருமாரியம்மனை நினைத்து சிறப்பு பூஜைகள் செய்தார்கள். தொடர்ந்து வரலட்சுமி விரத பூஜைக்கான மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை ஓதி வழிபாடு மேற்கொண்டனர். பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் ஒருவருக்கொருவர் மஞ்சள், குங்குமம், வளையல்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்கி வரலட்சுமி விரதத்தின் சிறப்பை பகிர்ந்து கொண்டனர். மேலும் தங்கள் குடும்பத்தினரின் நலன், உடல் ஆரோக்கியம், செல்வ வளம் மற்றும் வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் என ஸ்ரீ தேவி அம்மனையும் நாகதேவதை அம்மனை வேண்டி வணங்கினர். வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் பக்தி இசை கச்சேரியும் நடைபெற்றது. வணக்கம். இன்று வரலட்சுமி விரத பூஜையின் தொடர்பாக புது விளாங்குடியில் தாமரை வீதி கணபதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலில் வரலட்சுமி விரதம் பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 100க்கும் மேலான பக்தர்கள் அம்மனின் பாடலிலே ரசித்து அம்மனின் அருட்கொடையான பிரசாதம், வளையல், ஜாக்கெட் பிட்டுகளை வாங்கி அம்மனின் அருளை பெற்று கொண்டு இருக்கின்றனர். வருடா வருடம் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.